பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உஹில்லலக்கும் லைலத்த சியாமிர் ரஃபசு இலா நிசாயிக்கும். நோன்பினுடைய இரவுகளிலே உங்களுடைய மனைவியர்களோடு தாம்பத்தியம் வைத்து கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ளது. உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும். நீங்கள் உங்களை வஞ்சித்து கொண்டதை அல்லாஹ் தஆலா நன்கு அறிவான். ஃபதாப அலைக்கும். எனவே நீங்கள் மன்னிப்பு கோரியதை ஏற்று வஆஃபா அன்கும். உங்களை அவன் மன்னித்தான். ஃபலான பாஷிரூஹுன்ன. இனி அவர்களோடு, அதாவது மனைவியர்களோடு நீங்கள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளுங்கள். வப்தகு மா கதபல்லாஹு லக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விதித்ததை நீங்கள் தேடுங்கள். வகுலு வஷரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர். இரவு என்னும் இருள் என்னும் கயிற்றிலே இருந்து அதிகாலை என்னும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகின்ற வரையிலும் உண்ணுங்கள், பருகுங்கள். பிறகு சும்மா அதிம்மு சியாம இலல்லை. இரவு வரையிலும் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். வலா துபாஷிரூஹுன்ன அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். பள்ளிவாசலில் நீங்கள் இருக்கின்ற நிலையில், ஏத்திகாஃப் இருக்கிற நிலையில் மனைவியர்களோடு நீங்கள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளாதீர்கள். தில்க ஹுதூதுல்லாஹ். இது அல்லாஹுவின் வரம்புகள். ஃபலா தக்ரபூஹா. அந்த வரம்புகளை மீறுவதற்கு நீங்கள் நெருங்காதீர்கள். கதாலிக யுபையினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாஸ். இதே போலதான் மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ஆயத்துக்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். லஅல்லஹும் யத்தகூன். அவர்கள் அஞ்சுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஆயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் நேற்று சொல்லப்பட்டது. அதாவது ரமதான் மாதத்தினுடைய இரவு காலங்களிலே மனைவியர்களோடு தாம்பத்தியம் வைத்து கொள்வது அது ஆகுமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கூறினான். அல்லாஹ் தஆலா பிறகு சொல்லுகிறான், ஃபலான பாஷிரூஹுன்ன வப்தகு மா கதபல்லாஹு லக்கும். மா கதபல்லா என்று சொன்னால் அதை கொண்டு கருத்து பிள்ளைகள். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் உடலுறவு என்பதாக. சில உலமாக்கள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிறார்கள். கத்தாதா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் அனுமதி, அவ்வளவுதான். இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கருத்துக்கள் ஒட்டுமொத்தத்தினுடைய தத்பீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கருத்துக்களையும் சேர்த்து ஒரு கருத்து அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தான் கருத்து. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மனைவியர்களோடு தாம்பத்தியம் வைப்பதற்கு ரமதானுடைய இரவு காலங்களிலே அல்லாஹ் தஆலா அனுமதியை வழங்கியதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சாப்பிட்றது குடிக்கிறதுக்கும் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்குறான். ஆரம்பத்தில் இந்த அனுமதியெல்லாம் இல்லை. நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது தூங்குற வரைக்கும் தான் சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம் எல்லாம். தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமேல மறுபடி இப்போ நம்ம சஹருக்கெல்லாம் எந்திரிச்சு சாப்பிட்றோம்ல, அப்படியெல்லாம் இல்லையே ஆரம்பத்தில். அப்போது அல்லாஹ் அதுக்கப்புறம் சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா சுபூஹ் சாதிக் வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்குறான். சஹரு இஃப்தாரு இது சம்மந்தப்பட்ட ஒரு சில மசாயில்கள் உங்கள்கிட்ட பேசலாம். சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. ஹதரத் ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மினல் ஃபஜ்ர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, மினல் ஃபஜ்ருங்கிற வார்த்தை வரல. அதாவது குலு வஷரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத் அது வரையிலும் தான் இருந்துச்சு. மினல் ஃபஜ்ரு இல்லை. அதுக்கப்புறம் இந்த மினல் ஃபஜ்ருங்கிற வார்த்தையை மட்டும் தனியாக அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தந்தார்கள். அல்லாஹ் தஆலா இதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக தெளிவாகிற வரையிலும் உண்ணுங்கள், பருகுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு என்னும் கருப்பு கயிறிலிருந்து அதிகாலை என்னும்
வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகின்ற வரையிலும் உண்ணுங்கள் பருகுங்கள். அதுதான் இது அர்த்தம் இதுக்கு. ஆனால் இந்த மினல் ஃபஜ்ரு அதிகாலை அப்படிங்கிற அந்த வார்த்தை அது இறக்கப்படாததுனால சஹாபாக்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. சில சஹாபாக்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய காலில் வெள்ளை கயிறும் கட்டி வச்சுக்குவாங்க, கருப்பு கயிறும் கட்டி வச்சுக்குவாங்க. எப்படா அது வெள்ளையாகுது, கருப்பு வெள்ளையாகுது அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவங்க நாலேஜ் அவ்வளோதான். அவங்கெல்லாம் பெரிய படித்த ஆளுகள்லாம் இல்லைல்ல. அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே தான் அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. எப்பா இது அப்படி இல்லை, அதாவது இரவு பகலாக மாறும் வரையிலும் நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம், அதை தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. ஹஜ்ரத் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் கூட 2 கயிறு வச்சுருந்தேங்க. ஒரு கருப்பு கயிறு ஒன்று, வெள்ளை கயிறு ஒன்று. 2 கயிறை தூக்கி தலைவாணிக்கு அடியில் போட்டுட்டு தான் படுத்து தூங்குவேன். எது வரையிலும் கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறுதுன்னு பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறவே மாட்டேங்குது. அப்புறம் காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இதை பற்றி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்பா அதி, உன் தலைவாணி என்ன ரொம்ப நீளமானதும் அகலமானதுமா இருக்குதா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதாவது அதை கொண்டு கருத்து என்னான்னு சொன்னால், அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இரவு இருக்குதே அது அதிகாலையாக மாறுகிற வரையிலும், இரவினுடைய இருள் போய் பகல் வருகிற வரையிலும் நீங்கள் சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸு சஹீஹைன்லையும் புகாரி முஸ்லீம்லையும் இந்த ஹதீஸ் இருக்குது. கருத்து என்னான்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த வார்த்தையினுடைய கருத்து, அதாவது ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த கயிறுகள், வெள்ளை கயிறு கருப்பு கயிறு, அதுக்கு இதுதான். கருப்பு கயிறுன்னு சொன்னால் இரவு, வெள்ளை கயிறுன்னு சொன்னால் அதிகாலை. இரவுங்கிற அந்த கருப்பு கயிறு அதிகாலை என்ற அந்த வெள்ளை கயிறாக மாறுகிற வரையிலும் உண்ணுங்கள் பருகுங்கள். அதுதான் சுபுஹு சாதிக். காலையில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சுபுஹு சாதிக்குடைய நேரம். அந்த சுபுஹு சாதிக்குடைய நேரம் வரையிலும் சாப்பிடலாம், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் சுபுஹு சாதிக்கு தான். கரெக்டாக பாங்கு சொல்கிறத கணக்கு பண்ணக்கூடாது. அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் அது வரையிலும் சாப்பிடலாம், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது ரசூலுல்லாஹ் அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையினுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதியே உன்னுடைய தலைவாணி என்ன கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளோ பெரிய தலைவாணியாக நீ வச்சுருக்க அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னான். சஹீஹ் புகாரியிலேயும் இந்த விளக்கம், இந்த தஃப்சீர் ரிவாயத்தன் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. சில ரிவாயத்துகளிலே இந்த வார்த்தையும் இருக்கிறது, அதாவது உனக்கு ரொம்ப பெரிய கழுத்துப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு சில உலமா பெருமக்கள் உனக்கு அறிவு மந்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விளக்கம் தப்பான விளக்கம்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த 2 வார்த்தைக்குமே ஒரே விளக்கம்தான். அதாவது தலைவாணி பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் படுத்து தூங்குற கழுத்தும் பெருசாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிழக்குக்கும் மேற்குக்குமா அவன் தலைவாணி இருக்குது, அவ்வளோ பெரிய தலைவாணி அவ்வளோ பெரிய கழுத்துமா வச்சுக்கிட்டு நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கு வெளிச்சம். புகாரியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய கேள்வி, அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் எல்லாம் தஃப்சீலன் விளக்கமான முறையில் அது சொல்லப்பட்டு இருக்கு. ஆயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு, ஆயத்தை கொண்டு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹருடைய சாப்பாடு சாப்பிட்றது அது முஸ்தஹப்பு அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. அல்லாஹ் தஆலா எதை அனுமதி கொடுத்தானோ அந்த அனுமதியை பயன்படுத்துறது அது முஸ்தஹப்பான ஒரு விஷயம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் சாப்பாடை பற்றி சொன்னாங்க. சஹர் சாப்பிடுங்க, அதில் பரக்கத் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருது, நம்முடைய நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்புக்கும் வித்தியாசமே என்னன்னு சொன்னால் சஹர் சாப்பாடு தான். இது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. சஹர் சாப்பாட்டில் பரக்கத் இருக்கிறது, அதை விட்டு விடாதீர்கள்.
உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தண்ணியாவது குடிச்சிட்டு நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் வானவர்களும் சஹரு சாப்பிடக்கூடியவர்கள் மீது ரஹ்மத்து அனுப்புகிறார்கள். இந்த மாதிரி ஹதீஸும் இருக்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட ஹதீஸுகள் சஹருடைய உணவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. சஹர் சாப்பாடு இருக்குதே, அது தாமதமாக சாப்பிடணும். எப்படி தாமதமாக சாப்பிடணும்னா, சஹர் சாப்பாடு இப்படி சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளார சுபுஹு சாதிக்கு வந்துடணும். அதாவது சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரத்தில் பாங்கு சொல்லிடணும். அந்த மாதிரி தான் சஹர் சாப்பாடு ஒரேடியாக நான் 3:30 மணிக்கெல்லாம் சஹர் பண்ணிட்டேங்க, நான் 3 மணிக்கெல்லாம் சஹர் பண்ணிட்டேன், அவங்களுக்கெல்லாம் என்ன இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியலை. அதுதான் காரணம். 3 மணிக்கே சஹர் சாப்பிட்டேன், 3:30 மணிக்கே சஹர் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் தம் அடிச்சுட்டு வருவாங்க. போய் தம் அடிச்சுட்டு சஹர் செஞ்சாச்சு. அதே மாதிரி இஃப்தார் முடிச்சுட்டு இதை பண்ணுறாங்க. தம் அடிக்கிறதெல்லாம் வலா தக்துலு அன்ஃபுஸக்கும்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். உங்கள் உயிரை நீங்களே கொன்னுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதெல்லாம் அது மாதிரி தான். சிகரெட்டு குடிக்கிறது, புயலை போடுறது, மூக்குப்பொடி போடுறது, வாய்க்குள்ளே திணிக்கிறது, இது எல்லாம் அப்படி தான். நம்மளை நாமளே சாவடிக்கிறது. எத்தனையோ அந்த பாக்கெட்டுங்கள்லையே கேன்சர் ஃபோட்டோ போட்டிருக்கான். கேன்சர் வரும் அப்படின்னு. இருந்தாலும் அது என்னமோ தெரியலை, நிறைய பேர் அதை செய்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். லா ஹவ்ல, நோன்பு மாதத்துலேயும் செய்கிறாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அப்போது சஹருடைய சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னா, சஹர் சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரத்தில் சுபுஹ் சாதிக்கு பாங்கு சொல்லிடணும். அதில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சஹருடைய சாப்பாடு சாப்பிட்டு முடிப்போம், தொழுகைக்கு நின்றுவாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி நின்றுவாங்க. அதாவது பாங்குக்கும் சஹர் சாப்பாடுக்கும் நடுவில் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 50 ஆயத்து ஓதுகிற அளவுக்கு, ஒரு 50 ஆயத்து ஓதுகிற அளவுக்குன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15-20 நிமிஷம். பாங்குக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால் சஹர் முடிச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி புகாரி முஸ்லீமில் ரிவாயத்து இருக்கிறது. அதிகபட்சம் போணுச்சுன்னா பாங்குக்கு முன்னால் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது சஹரை நிப்பாட்டிக்கணும். அது ரொம்ப நல்லது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னதுக்கு அப்புறமேலையும் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் சரியாக வராது. பாங்கே சரியான நேரத்தில் சொல்கிறது இல்லை. அது பார்த்திங்கன்னா 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் டைமிங்கே நம்ம போடுறோம். அப்படிங்கிறப்போ பாங்கு கணக்கு பண்ணிக்கிட்டு பாங்கு சொல்கிறதுக்கு அவர் முன்ன பின்ன வந்தாருன்னு சொன்னால் பாங்கு சொல்லுவார். அதை கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம நோன்பு வச்சோம்னா நம்ம நோன்பு என்ன ஆகுறது? அதனால் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதுவரையிலும் என்னுடைய உம்மத் நோன்பு திறப்பதை சீக்கிரப்படுத்துறதுன்னு சொன்னால் கரெக்டாக அந்த மக்ரிபுடைய நேரத்தில் நோன்பு திறக்கிறது. தாமதமாக மக்ரிபு நேரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை. நோன்பு திறக்கிறதுல சீக்கிரப்படுத்துறது, சஹர் சாப்பிட்றத தாமதப்படுத்துறது. இதை செய்யுமோ என்னுடைய உம்மத்து, அப்போ நலவுல இருக்கும் என்னுடைய உம்மத் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுவும் ஹதீஸில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய உணவை கஸாவும் முபாரக், பரக்கத்துகள் நிறைந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மது போன்ற கிதாபுகளில் ஹதீஸ் இருக்கிறது. ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் சாப்பாடு சாப்பிட்டோம், பார்த்தா சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரிவாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பாளர் வரார், ஆசிம் இப்னு அபு நஜூத் அப்படின்னு சொல்லி. அவர் முன்ஃபரித், அவர் தனியாக ஒரே ஒரு ஆளாக வராரு. அது மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஹதீஸை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியன் உதிக்கிற நேரம் வரையிலுமா சாப்பிட்றது சஹரு, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஹதீஸை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அதிகாலை சுபுஹ் சாதிக்கு வரக்கூடிய நேரம் வரையிலும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம். எப்படியாக குர்ஆனில் ஃபைதா பலகுன அஜலஹுன்ன, பெண்கள் அவர்களினுடைய இத்தாவினுடைய காலத்தை அவர்கள் அடைந்து விட்டால்
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். அதாகும் அதை கொண்டு கருத்து என்ன, இதாவுடைய காலம் முடிந்து விட்டால் அப்படின்னு தான் அர்த்தம். முடிந்து விட்டால், சமீபமாகி விட்டால் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதே மாதிரி தான் சேம் இதுக்கும் அதே மாதிரி அர்த்தம் தான் இந்த ஹதீஸுக்கும். அதாவது சஹருடைய சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டோம், சுபுஹ் சாதிக்கு வர நேரம் வரையிலும் சாப்பிட்டோம். அதாவது சுபுஹ் சாதிக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு ஊர்ஜிதமாகலை. சில பேர் சொன்னாங்க சுபுஹ் சாதிக்கு வந்துருச்சுன்னாங்க. அந்த காலத்தில் கடிகாரங்கள் கிடையாதுல்ல, எல்லாம் வானத்தை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. சுபுஹ் சாதிக்கு வந்துருச்சுன்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் சுபுஹ் சாதிக்கு வரலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் வானம் வெளுக்கிற வரைக்கும் சாப்பிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. வானம் வெளுக்கும், ஒரு வெண்மை இருக்குதே அது நீளத்தில் வரும், அது சுபுஹ் காசிபகு. சுபுஹ் சாதிக்குங்கிறது அகலத்தில் வெண்மை வரும். வானத்தில் அகலத்தில் வெண்மை வர்றது தான் அந்த வெண்மை அப்படியே பரவி அது விடிய காத்தால் அது நல்லா பரவிடும். அதுதான் சுபுஹ் சாதிக்கு. அப்போ அந்த நேரம் வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அதிகமான சஹாபா பெருமக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சஹரை தாமதமாக தான் செய்வாங்க. தாமதம்ங்கிற வார்த்தைக்கு நான் என்னான்னு சொல்கிறேன் பாருங்கள், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. தாமதம்னா ஒரேடியாக பாங்கு வரையிலும் சாப்பிட்றது கிடையாது. பாங்குக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னால் முடிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதுதான் சேஃப்டியான சஹர். அது பாங்கு வரையிலும் இழுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது, இன்னும் பாங்கு சொல்லலை, அது சரியில்லை. பாங்குக்கு முன்னால் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னால் சஹரை முடிச்சுக்கணும். அதே மாதிரி சஹாபாக்கள் சஹரை கடைசியாக தான் பண்ணுவாங்க. கடைசியாக சஹரை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பாங்கு சொல்லிடுவாங்க. நிறைய சஹாபாக்களை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் ஹுதைஃபா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் இப்னு உமர், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். எல்லா சஹாபாக்களும் சஹர் தாமதமாக தான் செஞ்சுருக்காங்க. 3 மணிக்கும் 3:30 மணிக்கும் 2 மணிக்கும் 2:30 மணிக்கும்லாம் செய்யலை அவங்க. அதே மாதிரி தாபீன்களினுடைய ஒரு பெரிய ஜமாத்து, அவங்களும் சுபுஹ் சாதிக் வரையிலும் சஹர் செஞ்சுருக்கிறாங்க. சுபுஹ் சாதிக்கு கொஞ்சம் பக்கம் வரைக்கும் சஹர் சாப்பிட்ருக்கிறாங்க. முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன், அபு மஜாஜ், இப்ராஹிம் நஹை, அபு சுஹா, அபு வாயில், இப்னு மசூதுடைய மாணவர்கள், அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் ஹாக்கிம் இப்னு உயைனா, முஜாஹித், உர்வத் இப்னு ஜுபைர், அபு ஷாஷா, ஜாபிர் இப்னு ஸைத், இவங்கெல்லாம் தாபீன்களும் அவங்களும் தாமதமாகத்தான் சாப்பிட்ருக்குறாங்க சஹருடைய சாப்பாடு. இதே மஸ்ஹப் தான் ஆமஷ், ஜாபிர் இப்னு ராஷித் அவங்களுடைய மஸ்ஹபும் இதே தான். அல்லாஹ் தாலா இவங்க எல்லார் மீதும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் தாலா இறக்கி அருள்வானாக. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களுடைய சனதில் ஒரு தனி கிதாபே எழுதியிருக்கிறான், கிதாபு சியாம் அப்படின்னு சொல்லி. அந்த கிதாபில் இன்னும் தெளிவாக இதை பற்றி பேசப்பட்டு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் சஹருடைய சாப்பாடு அது பரக்கத்தான சாப்பாடு. அது சுபுஹ் சாதிக்கு வரதுக்கு ஒரு 5-10 நிமிஷம், பாங்குக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னால் வரையிலும் சஹர் சாப்பாடை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இஃப்தார் செய்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக மக்ரிபுடைய பாங்குடைய நேரம். மக்ரிபில் பாங்கு லேட்டாக சொல்கிறாங்க, ஆனால் நம்ம நோன்பு திறக்கிற நேரம் இருக்குது மக்ரிபுடைய டைம், அது சரியான மக்ரிபுடைய டைம். மக்ரிபுடைய டைம் வந்த உடனே நோன்பு திறந்துடுறது, அதுலேயும் தாமதப்படுத்தக்கூடாது. ஒரே அடியாக மக்ரிப் நேரமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல 7 மணிக்கும் 8 மணிக்கும் அந்த மாதிரி நோன்பு திறக்கிறது இதெல்லாம் முறை கிடையாது. ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசி காட்டுகிறான். இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும் இந்த ஆயத்துக்கு, இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.